சினிமா துறையில எப்படி ஆஸ்கார் அவார்ட ஒரு மிகப்பெரிய அவார்டா பாக்குறாங்களோ, அதே மாதிரி தொழில் செய்றாங்க இல்லையா, அவங்க எர்த் அண்ட் யங் அப்படிங்கிற நிறுவனம் ஒரு அவார்ட கொடுக்கும். அந்த அவார்ட தான் அவங்க நம்ம ஆஸ்கார் அவார்ட பாக்குற மாதிரி அவங்களும் பாக்குறாங்க. இந்த அவார்ட இந்தியாவுல இதுவரைக்கும் 4 பேர் தான் வாங்கியிருக்கிறாங்க. அதுல 4வதா வாங்கினது நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அது யாருன்னா வெள்ளையன் சுப்பையா அப்படிங்கிறவர் தான். இவர் முருகப்பா குழுமம் அந்த குழுமத்தினுடைய எம்டியாக இருக்கிறார். இவர் யார் அப்படின்னா முருகப்பா குழுமத்தினுடைய தலைவராக இருந்த எம்பி சுப்பையா அவருடைய மகன் தான். இவர் சென்னையில இருக்கக்கூடிய ஐஐடியில சிவில் இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமாக டைரக்டா இந்த முருகப்பா குழுமத்துக்குள்ள வரல. அவரும் நிறைய நிறுவனங்கள்ல வேலை பார்த்திருக்காரு. அதாவது இந்த டிவிஎஸ் போன்ற நிறுவனங்கள்ல அந்த தலைமை பொறுப்புகள்ல இருந்து நிறைய அனுபவங்களை கத்துக்கிட்டதுக்கு அப்புறமாக தான் ஒரு காலத்துல இந்த முருகப்பா குழுமத்தில் இருக்கக்கூடிய சில நிறுவனங்கள் கொஞ்சம் அப்படியே நஷ்டத்துல வரும் பொழுது அப்பதான் இவர் இந்த முருகப்பா குழுமத்துக்குள்ள என்ட்ரி ஆகுறாரு. அப்பதான் அதுக்கப்புறம் இந்த முருகப்பா குழுமத்தினுடைய வளர்ச்சி மிகப்பெரிய வளர்ச்சி தான். இவர் இந்த நிறுவனத்தை ஒரு கூட்டு நிறுவனமாக மாத்துறாரு. எதுக்காக அப்படின்னா இந்த நிறுவனம் ஒரு துறையை மட்டுமே சார்ந்து இருக்குது. ஒருவேளை நமக்கு அதுல ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டா மிகப்பெரிய நஷ்டத்தை நம்ம சமாளிக்க வேண்டியது இருக்கும். அதுக்காக வேண்டிய ஒரு முடிவு எடுக்கிறாரு. 3 விஷயங்களை அவர் பார்க்கிறாரு. அதாவது 1, நம்ம நிறுவனத்தை நல்லா வளர்ச்சியடை செய்யறது. 2, அந்த நடுத்தரங்கள்ல லாபங்களை ஈட்டி கொடுக்கிறது அப்படிங்கிறது சொல்லுங்க. அதாவது இந்த ஒரு சில மீடியமான ஒரு நேர காலகட்டங்கள்ல வரும் இல்லையா, அந்த டைமிங்ல லாபத்தை எடுத்துக்கொண்டு வருது. 3வது, நல்லா வளரும் அப்படின்னு வாய்ப்பு இருக்கக்கூடிய அந்த நிறுவனங்களே வாங்கி அதை நம்ம வளர்ப்பது. இப்படி இவர் எடுத்த இந்த முடிவுகள்னால கோவிட் சமயத்துல எல்லா நிறுவனங்களும் தோல்வி அடைஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த சமயத்துல இவர் கிட்டத்தட்ட சில நிறுவனங்களை வாங்கி தன்னோட இணைக்கிறார். அதுலதான் கிட்டத்தட்ட இவர் 800 கோடி நஷ்டத்துல இருந்த நிறுவனத்தை 1200 கோடி லாபமாக கொண்டு வந்தார் அவர். சோ இந்த வளர்ச்சியை பார்த்து எல்லாருமே ரொம்ப வியந்து போனாங்க. அதுக்கப்புறமாக இப்ப நம்ம கிட்ட பினான்சியலா சப்போர்ட் வாங்குறாங்க. ஆனா இவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்களுடைய சூழ்நிலைகள் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி என்ன பண்றாரு, கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் செல்லக்கூடிய ஒரு லாரியில ஏறிக்கிட்டார். அவருடைய கஸ்டமரா இருக்கக்கூடிய ஒருத்தருடைய லாரியில. அப்ப அவர் எங்க சாப்பிட்றாரு, எங்க தூங்குறாங்க, அவங்க எங்க ரெஸ்ட் ரூம் போறாங்க, அங்கே வரும் போறாரு, அங்க எங்க சாப்பிட்றாரு அங்கேயே சாப்பிட்றாரு. ஸோ இந்த மாதிரி தன்னுடைய கஸ்டமர்களினுடைய அந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி இந்த மாதிரி பயணம் செஞ்சு அதுல இருந்து சில அனுபவங்களை அவர் வாங்கிக்கிட்டார். இப்ப 4வது ஆளாக நம்ம இந்தியாவில் இந்த எர்த் அண்ட் யங் அப்படிங்கிற அந்த நிறுவனத்தினுடைய அவார்டை இவர் வாங்கியிருக்கிறாரு.